பிரம்மதேவன் ரொம்ப ஆசையா 9 குமாரர்கள அவர் உருவாக்கவும் செய்றாரு. அதுல தலை சிறந்தவராவும், முதன்மையானவனா இருந்தவர் தான் நாரதர் அப்படிங்கிற நாரத முனிவர். இந்த நாரத முனிவர் செஞ்ச ஒரு செயல்னால பிரம்மனுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னதான் நம்மளோட முதல் மகனா இருந்தாலும், அவருக்கு கோவம் கட்டுப்படுத்த முடியாம, நம்ம பேச்ச கேட்காம, நமக்கு ஏருக்கு மாறா முரண்பாடா நடந்துக்கிற இந்த நாரத முனிவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி, பிரம்மதேவன் நாரத முனிவருக்கு கொடுமையான 2 சாபங்கள குடுக்குறாரு. பிரம்மதேவன் நாரதருக்கு ஏன் அந்த 2 சாபங்கள குடுத்தாரு? அப்படி நாரத முனிவர் பிரம்மனுக்கு என்ன பண்ணாரு? அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா தெரியணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முன்னொரு சமயம் பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு படைக்கும் தொழில்ல அவருக்கு அதீதமா களைப்படைஞ்சிருச்சு. அவருக்கு உதவிக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, தனக்கு உதவி பண்றதுக்காக 4 குமாரர்களை அவர் படைக்கவும் செஞ்சாரு. அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்ற 4 முனிவர்களை அவர் படைச்சாரு. இந்த 4 பேர் பிரம்மன் தனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி படைச்ச 4 குமாரர்களும் சிவபெருமானுக்கே சீடர்கள் ஆனாங்க அப்படின்ற நினைச்சு பிரம்மனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமானாலும், இன்னொரு பக்கம் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம படைச்சோம், ஆனா அவங்க நமக்கு உதவி பண்ணாம அவங்க இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுல ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. அந்த அதிருப்தினால பிரம்மன் நம்ம திரும்ப சில பேர்களை படைப்போம், இவங்களுக்கு நம்ம போன தடவை பண்ண அந்த தப்பை பண்ணிடக்கூடாது, இவங்களுக்கு படைக்கும் தொழிலுக்கு என்ன உபதேசங்கள் தரணுமோ அதை மட்டும் கொடுப்போம், அதனால அவங்க படைக்கும் தொழிலை மட்டுமே கவனமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அவர் முடிவு பண்ணி 9 குமாரர்களை அவர் படைக்கவும் செய்றாரு. அதுல முதல்ல படைச்சது நாரதர், இரண்டாவது தட்சன், மூன்றாவது வசிஷ்டர், நான்காவது பிருகு, ஐந்தாவது இருது, ஆறாவது புலஸ்தியர், ஏழாவது ஆங்கிரசு, எட்டாவது அத்திரி, 9வது மரிசி. இப்படி 9 பேர்களை படைச்சு இவங்க மூலியமா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நம்ம படைப்போம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. இந்த 9 குமாரர்களுக்கும் பிரம்மதேவன் படைக்கும் தொழிலை பற்றியும், படைக்கும் தொழிலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் உபதேசம் பண்றாரு. இதை எல்லாமே கேட்டுட்டு இருந்த நாரத முனிவருக்கு படைக்கும் தொழில் மேல ஒரு பெரிய ஆர்வமே இல்லை. அவர் கேட்கிறாரு, இந்த உலகத்தோட இறுதி நிலை என்ன? ஒரு படைக்கிற உயிர் கடைசியா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, படைக்கிற தொழிலை மட்டுமே தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களும் கடைசி முக்தி நிலை அடையும் அப்படின்னு நீங்கள் ஒரு சமயம் சொன்னீங்க. அந்த முக்தி நிலை அடையிறதுக்கு பிரம்மச்சாரிய விரதம் சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு பிரம்மச்சாரிய விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொல்லுங்கள். நான் சிவனை நோக்கி கடுமையாக தவம் பண்ண போகிறேன், சிவனோட போய் நான் சேர்ந்து நான் முக்தி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட பிரம்மதேவனுக்கு கோவங்கிறது வருது. என்னடா இது, இவனோ நம்ம படைச்ச அந்த 4 முனிவர்கள் போல சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்துட்டான் அப்படின்னா நமக்கு படைக்கிற தொழிலுக்கு உதவி அப்படிங்கிறது ஒரு ஆள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் என்ன சொல்றாருன்னா, படைக்கும் தொழில் தான் இருக்கிறதுலே தலையான தொழில். அந்த இதுல நீ சிறந்த ஒரு முனிவராக இருக்க போற, நீ தான் முதல்ல படைக்கப்பட்ட ஒரு ஆளாகவும் இருக்க, அப்படிங்கிறதுனால நான் சொல்றதை கேட்டு நீ படைக்கும் தொழிலை ஈடுபடு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்றாரு. இதை கேட்ட நாரத முனிவருக்கு, எனக்கு படைக்கும் தொழிலில் விருப்பமே கிடையாது, விருப்பமில்லாத தொழிலை செய்ய சொன்னீங்க அப்படின்னா நான் எப்படி நல்ல விஷயங்களை படைக்க முடியும், அதனால எனக்கு படைக்கும் தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னடா இது, நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஏருக்கு மாறா முரணாவே பேசிட்டு இருக்கான், கண்டிப்பா இவருக்கு ஒரு நல்ல புத்தி போகட்டணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல நாரத முனிவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரப்போ பிரம்மதேவனுக்கு கோபமோ குழப்பமோ அதிகமாகி நாரத முனிவரை பார்த்து அவர் கடுமையான குரல்ல சொல்றாரு, தந்தையோட கட்டளையும் தந்தையோட ஆசையும் நிறைவேற்றாத நீ கந்தர்வலோகத்துல ஒரு கந்தர்வனா பிறந்து பிரம்மச்சாரிய விரதம் அப்படிங்கிறத மேற்கொள்ள முடியாம குடும்பஸ்தனாகி நிறைய கஷ்டங்களை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுக்குறாரு. இந்த சாபத்தை கேட்ட உடனே நாரத முனிவர் அதிர்ந்து போறாரு. தன்னோட தந்தையோட சாபத்தை கேட்டு நாரதர்னால தாங்கவே முடியல. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? நான் இந்த பிரபஞ்சத்துல உயர்ந்த நிலையான விஷயத்தை அடையிறதுக்கு தான் நான் கேட்டிருந்தேன், இது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரம்மதேவனை சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா பிரம்மதேவனுக்கும் நாரதருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால பிரம்மதேவனால மனசை மாத்திக்கவே முடியல. நாரதர் சொன்ன சமாதானத்தை பிரம்மனால ஏத்துக்கவே முடியல. அதனால பிரம்மதேவன் இன்னும் ரொம்ப கோபமானார். நாரதர் கடைசியில் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா,
சரி, நீங்கள் எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்க, இந்த சாபத்திலிருந்து நான் எப்படி விமோச்சனம் அடையிறது அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்குறாரு. அப்போ பிரம்மதேவனுக்கு இன்னும் கோபமாகுது. தான் பண்ண தப்பை உணர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் இந்த சாபத்துக்கு விமோச்சனம் என்னன்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் திரும்ப கோபமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கந்தர்வலோகத்தில் நீ ஒரு கந்தர்வனை பிறப்ப, அங்கே கல்யாணம் பண்ணி நிறையா கஷ்டங்கள் அனுபவிப்ப. அந்த சமயத்தில் இன்னொரு முனிவரோட சாபத்தினால் நீ ஆளாகப்பட்டு பூமியில் ஒரு மானிடனாக பிறப்ப. அங்கேயும் நீ பிரம்மச்சாரி விரதம்னா என்னன்னே தெரியாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் உன்னோட சாபம் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இரண்டாவதாக ஒரு சாபத்தையும் கொடுக்குறாரு. இதை கேட்டு நாரத முனிவர் அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, இந்த பிரம்மச்சாரிய விரதம்னா என்னன்னு கேட்டது இவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணீர் மல்க அவர் நினைக்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம இன்னொரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா பிரம்மதேவன் மூன்றாவதாக ஒரு சாபம் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அதனால் நம்ம கந்தர்வலோகத்தில் போய் நம்மளோட சாபத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவர் பிரம்மனை வணங்கிட்டு பிரம்மலோகத்திலிருந்து வெளியவும் போகிறாரு. கந்தர்வலோகம் அப்படிங்கிறது கந்தர்வர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம். கந்தர்வலோகத்தில் இசை ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு உலகம் அப்படின்னா அது கந்தர்வலோகம்னு சொல்லலாம். கந்தர்வலோகத்தில் கந்தர்வ குலத்திலே ஒரு தலை சிறந்த இசை மேதாவி ஒருத்தர் இருந்தார். அவர் வீணை இசைக்கிறதுல அவரை விட சிறந்த ஆள் யாருமே கிடையாது. அந்த கந்தர்வனுக்கு உபன் அப்படின்னு ஒரு பேரும் இருந்துச்சு. அந்த உபனுக்கு ஒரு மகன் பிறந்தார். மகனுக்கு உபவருக்கன் அப்படின்னு பேரும் வச்சாங்க. அந்த உபவருக்கன் தன் தந்தையை போலவே ரொம்ப சிறந்தவனாகவும் இருந்தாங்க. மகதி அப்படின்ற வீணை வாசிக்கிறதுல ரொம்ப பேர் பெற்றவனாகவும் விளங்கினாங்க. இந்த உபனுக்கு பிறந்த உபவருக்கன் தான் நாரத முனிவர். பிரம்மனோட சாபத்தினால கந்தர்வ குலத்துல உபவருக்கன் அப்படின்ற பேரோட நாரத முனிவர் உபனுக்கு மகனா பிறந்திருந்தாரு. மகதி அப்படின்ற வீணை வாசிக்கிறதுக்கு அங்கதான் அவர் கத்துக்கவும் செஞ்சாரு. இந்த உபவருக்கன் அப்படிங்கிறோட இசைத்திறமை கந்தர்வலோகம் முழுசா பரவ ஆரம்பிச்சுது. இதை கேட்ட ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமே இந்த உபவருக்கனை தன்னோட யாகசாலைக்கு வருமாறும் அங்கே இவர் வீணை இசை ஆடுமாறியும் கேட்டாங்க. இதை கேட்டு உபவருக்கனும் ஒத்துக்கிட்டு முனிவர்கள் ரிஷிகள் யாரெல்லாம் இவர் அழைப்பு கொடுத்தாங்களோ அவங்களோட யாகசாலைக்கு போய் அவர் சாமகானத்தில் அவர் பாடி எல்லாரையும் மயக்கவும் செஞ்சார். இப்படி திக்கெங்கும் உபவருக்கனோட புகழ் பரவ ஆரம்பிச்சது. இதை கேள்விப்பட்ட பிரம்மசிரேஷ்டர் அப்படிங்கிற ஒரு ரிஷி அவர் இசையில் ரொம்ப ஆர்வமுடையவர். அதனால அவர் என்ன பண்ணார்னா, இந்த உபவருக்கனை தன்னோட யாகசாலைக்கு அவர் யாழ் இசைச்சு அவர் பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அதனால் உபவருக்கனும் மறுக்காமல் பிரம்மசிரேஷ்டரோட யாகசாலைக்கு போகிறாங்க. அவர் யாழ் இசைச்சு சாமகானத்தில் எல்லாரையும் உருகும்படி அவர் பாடவும் செஞ்சார். இவர் பாடுற பாட்டை ஒரு அழகான பெண், அதாவது அந்த பிரம்மசிரேஷ்டரோட ஆசிரமத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அழகான பணிப்பெண் இவரோட பாடலில் அவர் மதிமயங்கி அவர் ரசிச்சுட்டு இருக்குது. அந்த சமயத்தில் நாரத முனிவரும் அந்த பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணோட அழகில் நாரத முனிவரும் மயங்குறாரு. உபவருக்கனாக இருக்கக்கூடிய நாரத முனிவர் தன்னோட மனசை பறி கொடுத்து அவரோட இசையில் கவனம் இல்லாமல் அவரோட ராகங்களில் அவர் சில குளறுபடிகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை அந்த பிரம்மசிரேஷ்டர் கவனிக்கிறாரு. என்னடா இது, இவ்வளோ அழகாக சாமகானத்தில் பாடிட்டு இருந்த இந்த உபவருக்கன் திடீர்னு என்ன எல்லா இடத்துலையும் ஸ்ருதி தப்புது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறப்ப தான் அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த உபவருக்கனோட பார்வையும் சரி அவர் கவனமும் சரி அந்த அழகான பணிப்பெண் மேலே தான் இருந்துச்சு. இதை பார்த்த பிரம்மசிரேஷ்டருக்கு பயங்கரமாக கோபம் வருது. புனிதமான இசைக்கிறப்போ உன்னோட கவனம் இசையில் மட்டுமே தான் இருக்கணும். இசைஞானியாக இருக்கக்கூடிய நீ இசை மேலே கவனம் கொள்ளாமல் ஒரு பெண்ணோட அழகு மேலே நீ கவனம் செலுத்தியிருக்க. அதனால் நீ இசைக்கிறதுக்கு தகுதியே இல்லை. நீ பூலோகத்தில் போய் ஒரு மனுஷனாக பிறப்ப. அந்த மனுஷனாக பிறந்து உனக்கு கல்வி அப்படிங்கிறது மறுக்கப்பட்ட ஒரு சூழலில் வளருவ. உனக்கு ஞானம் அடைகிறதுக்கு எந்த ஒரு சூழலும் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுக்குறாரு. இந்த சாபத்தை கேட்ட உடனே உபவருக்கனாக இருக்கக்கூடிய நாரதர் ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. பிரம்மன் கொடுத்த முதல் சாபத்தின் பலனாக தான் நம்ம கந்தர்வலோகத்தில் பிறந்தோம். இந்த கந்தர்வலோகத்தில் இந்த முனிவரோட சாபம் நமக்கு இரண்டாவது சாபம்.
அப்படிங்கிறதுனால நம்ம இதை அனுபவிச்சே தான் தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் செஞ்ச தப்பை அந்த முனிவர்கிட்ட ஒத்துக்கிட்டு அவர் மன்னிப்பும் கேட்குறாரு. அந்த முனிவர் வந்து அந்த பெண்ணையே வந்து உபவர்க்கனுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தர்களா ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை கழிக்கிறாங்க. இறுதி காலகட்டத்தில் உபவர்க்கன் வந்து இறைவனை மட்டுமே நினைச்சு இறைவனை நோக்கி அவன் யாழ் இசைச்சு அவர் பாட்டு பாடி அவரோட காலத்தை முடிக்கவும் செஞ்சாரு. பூலோகம் அப்படிங்கிறது மனித குலம் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு உலகம். பூலோகத்துல கன்யாகுப்ஜம் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டிலேயே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த தருமி கலாவதி அப்படின்ற தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தையே கிடையாது. இவங்களுக்கு குழந்தையே இல்லாத மாதிரி அந்த நாட்டில் வறட்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மழை இல்லாதனால விளைச்சல் அப்படிங்கிறது இல்லாமல் மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் தருமிக்கும் கலாவதிக்கும் ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த மகன் பிறந்த நேரமோ என்னமோ தெரியல, அந்த நாட்டுக்கு மழை அப்படிங்கிறது அதீதமாக பெய்ய ஆரம்பிச்சிது. இது வரைக்கும் வறட்சியை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த நாட்டில் முதல் முறையாக மழை அப்படிங்கிறது அதிகமாக பெய்யறதுனால தருமி வந்து தன்னோட மகனுக்கு நரல் அப்படிங்கிற நீரை வந்து கொண்டு வந்து கொடுத்ததுனால அவருக்கு நாரதர் அப்படின்னு ஒரு பேரும் வைக்கிறாரு. பிரம்மன் கொடுத்த 2வது சாபத்தினாலையும் கந்தர்வலோகத்தில் முனிவர் கொடுத்த சாபத்தினாலையும் நாரதர் வந்து பூலோகத்தில் அவர் பிறக்கவும் செய்கிறாரு. இந்த பூலோகத்தில் அவர் பிறந்த குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுனால அவங்களால கல்வி அப்படிங்கிறது கற்க முடியல. இப்படி நாரதர் வந்து பிறந்த குடும்பத்தில் அந்த தருமி அப்படிங்கிற நாரதரோட தந்தையோட வேலை என்ன அப்படின்னா, அந்த நாட்டுக்கு எந்த முனிவர்கள்லாம் வராங்களோ அவங்களுக்கு போய் சிறந்த பணிவிடைகள் செஞ்சு அவங்களுக்கு சிறந்த உணவுகள் சமைச்சு கொடுத்து அவங்க நல்லபடியாக பார்த்து வழி அனுப்புறது தான் அவரோட வேலையாக இருந்துச்சு. தன் தந்தையை போலவே நாரதரும் வந்து அந்த சேவையை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போகுது, காலங்கள் கழியுது. தருமிக்கும் கலாவதிக்கும் வயசாகுது. அவங்க கடைசியில் அவங்க இயற்கையும் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நாரதருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது, எதுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி பதில் தெரியாமல் அவர் குழம்பி போயிருந்தார். அந்த சமயத்தில் அவர் நாட்டுக்கு ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவருக்கு நாரதர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீட்டிலே வந்து தங்க வச்சு அவருக்கு சிறந்த பணிவிடைகள் செய்கிறாரு. அவருக்கு சிறந்த உணவுகள் சமைச்சு கொடுத்து அந்த முனிவரோட துணிகள்லாம் துவைச்சி போட்டு அந்த முனிவருக்கு என்ன தேவையோ அந்த முனிவர் கேட்கறதுக்கு முன்னாடி நாரதன் வந்து செய்ய ஆரம்பித்தார். நாரதரோட செயலை பார்த்து முனிவர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாரு. என்னடா இது, கல்வி அறிவே இல்லைனா கூட இந்த சிறுவன் ரொம்ப நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் கவனிக்க, யாருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களை ஏற்ற மாதிரி பணிவிட செய்கிறான். அப்படிங்கிறப்போ இந்த சிறுவன் வந்து சாதாரண ஒரு சிறுவனாக இருக்க முடியாது. இவனோட பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரண பிறப்பால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதனால் அவர் நாரதரை கூப்பிட்டு அவர் வந்து நாரதனுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாரதனே, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை வந்து சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா இது யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு குரு மூலியமாக தான் உபதேசங்களாக பெறப்படும். அப்படின்றப்போ நான் வந்து உனக்கு குருவாக இருந்து உனக்கு இந்த ரகசியமான ஒரு மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணுறேன். இந்த மந்திரத்தை வச்சு நீ வந்து அந்த இறைவனை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து நாரதன் கிட்ட நாராயண மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை கேட்ட நாரதருக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் முனிவர் வந்து நாரதனை வாழ்த்தி அவரோட வேலையை பார்க்கறதுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நாரதர் யோசிக்கிறாரு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல, எதுக்காக இருக்கோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறப்ப தான் அவருக்கு வந்து பிரம்மன் கொடுத்த சாபத்தை பற்றி சில நினைவுகள் அவருக்கு திரும்ப வருது. இதை பார்த்து நாரதர் வந்து இதுதான் நம்மளோட கடைசி பூலோக பிறப்பு போல, பிரம்மன் கொடுத்த 2வது சாபம் வந்து இங்கே தான் நிறைவடையும் போல, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாராயண மந்திரத்தையே நம்ம மனசில் உச்சரித்து நம்ம வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. அதனால் நாரதன் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போய் ஒரு காட்டில் வந்து ஒரு அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து அவர் நாராயணா நாராயணான்னு மனசு உருக அவர் வேண்டுறாரு. அவர் பல ஆண்டு காலம் தவத்தில் இருக்கார். இவரோட தவத்தை பார்த்து நாராயணர் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாராயணர் வந்து நாரதன் முன்னாடி காட்சி கொடுக்க முடியாமல் அவர் வந்து அசரீரியாக நாரதர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாரதனே, உன்னோட சாபம் அப்படிங்கிறது இந்த பிறவியோட முடியுது. அதனால்
நீ வந்து அடுத்த பிறவியில் திரும்ப உன்னோட சுயரூபத்தை அடைவ அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரதனுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுது. பரவாயில்ல, நம்ம செஞ்ச தப்புக்கு ஆன பலன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம சாபங்கள் எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி அடைஞ்சு நம்ம மேலோகத்துக்கு வரப்போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டினது இந்த நாராயண மந்திரம் தான் அப்படின்னு மனசில் நினச்சி அவர் நாராயணன் நினச்சி அவர் கடைசி காலத்தை முழுசாக முடிக்கிறாரு. அவரோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நாரதர் வந்து திரும்ப அவரோட தேஜஸை அவருக்கு கிடைக்குது. அவர் நாரத முனிவராக அவர் திரும்ப அவதாரம் எடுக்கிறார். தன்னோட சக்திகளும் தன்னோட சுய உருவமும் கிடைச்ச நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் நாரத முனிவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அவர் செஞ்ச தப்பை உணர்ந்து பிரம்மன் கிட்ட போய் அவர் படைக்கும் தொழிலே மேற்கொள்ள போகிறாரா, இல்லை அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.